நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் கூடிய திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சார் வணக்கம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி. இதில் இப்போது திரு விஜய் அவர்கள், தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசியிருப்பதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தான் பேசியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள், பல மக்கள் இயக்கங்கள் ஒரு சமய நல்லிணக்க பார்வையோடும் ஒரு பண்பாட்டு ரீதியான நிகழ்வு என்ற அடிப்படையிலும் இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அதே போன்று விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிறார். நாம் குறை சொல்லவில்லை, விமர்சிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் அவர் பேசிய கருத்துகளின் மீது நமக்கு மாற்று கருத்துகள் இருக்கிறது. அதை சொல்லக்கூடிய கடமையும் உரிமையும் எங்களை போன்ற அரசியலாளர்களுக்கும் இருக்கிறது. விஜய் அவர்கள் தன்னை ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தி என்றும் குறிப்பாக வலதுசாரி பாசிசத்துக்கு எதிரானவர் என்றும் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மதச்சார்பற்றவராக இருக்கலாம், அதில் நமக்கு மாறுபட்ட விமர்சனங்கள் எதுவும் இல்லை. ஆனால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை பாதுகாக்கக்கூடிய வலிமை அவருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் அவர் உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அஞ்சுகிறார். அவர்களுக்கு எதிரான அரசியலை தொடுக்க பயப்படுகிறார். தன்னுடைய சொந்த படமான ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளை கூட சமாளிக்க முடியாமல் அது குறித்து எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்லாம திருப்பரங்குன்றம் சம்பவம் நடைபெற்றுச்சு, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை நாங்கள் அயோத்தியாக்குவோம் என்று திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி வகுப்புவாத சக்திகள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அந்த நேரத்தில் பல அரசியல் தலைவர்களும் இயக்கங்களும் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். இப்போது நான் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவன் என்று கூறக்கூடிய விஜய் அவர்கள் அந்த இக்கட்டான நேரத்தில் திருப்பரங்குன்ற பதற்றம் சம்பந்தமாக வாய் திறந்தாரா? பயந்தார், அஞ்சினார். ஏதாவது வாய் திறந்தால் சர்ச்சையாகிவிடுமோ என்று யோசித்தார். இப்படிப்பட்ட ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசக்கூடிய கருத்தை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், நம்ப முடியும்? இரண்டாவதாக, கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலர்கள் அதையெல்லாம் தொலைக்காட்சிகள்ல நீங்க தான் காட்டினீங்க. கிறிஸ்துமஸ் தினத்தன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த அப்பாவி கிறிஸ்தவ மக்களின் மீதும் கிறிஸ்தவ மத குருமார்களின் மீது தாக்குதல் நடந்தது. விஜய் அவர்கள் கண்டித்து அவர் சார்பில் நேரடியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாரா? அப்போ சிறுபான்மை மக்கள் நெருக்கடிக்கு ஆளாகும் போதெல்லாம், பதற்றத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் பம்மி ஒரு கவுக்கமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் எப்படி ஏற்க முடியும், நம்ப முடியும்? அவர் ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறார், அச்சத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா மதத்தின் மீதும் மரியாதை உள்ளவர் என்ற கருத்து எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பாசிச சக்திகளுக்கு எதிராக எல்லா மக்களையும் பாதுகாப்போம் என்று அவர் சொல்வதை ஏற்க முடியாது, நம்ப முடியாது என்றுதான் நான் வாதிடுகின்றேன். இல்லை, அதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு திரு தமிமுன் அன்சாரி. அவர் என்ன சொன்னார்னா, மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அதாவது இது ஒரு கருத்து. இது மக்களிடம் நான் மதச்சார்பற்ற ஜனநாயகவாதின்னு சொல்றாரு. அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அப்படி இருக்கலாம், அதை நான் மறுக்கல. ஆனால் மதச்சார்பற்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக வலதுசாரி மதவாத சக்திகளுக்கு எதிராக துணிந்து நான் கருத்து கூறுவேன் என்று சொல்கிறாரா? கூறவில்லையே. திருப்பரங்குன்ற விஷயத்துல கூறல, கிறிஸ்துமஸ்ல கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்துல கூறல. அது மாதிரி நேரத்துல அவர் கமுக்கமாகவும் பயந்தும் பாஜக நம்ம மீது கோபித்துக் கொள்ளுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் தானே அவருடைய அரசியல் நகர்வுகள் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவருடைய இந்த கூற்றை நம்ம எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? ஒரு நிகழ்வுக்காக அவர் அவ்வாறு பேசியிருக்கான்றதான் நாம் கருதுகிறேன். இல்ல, அது அப்படி மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா? ஏன்னா இப்போ ரெண்டு விதத்துல காங்கிரஸ்ல கூட பேச்சுவார்த்தை நடந்ததாக அவர்கிட்ட கூட ஒரு தகவல் வந்தது. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. ஸோ ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தான் கொண்ட கொள்கையில அல்லது தன்னுடைய நிலைப்பாட்டில் அவர் தெளிவாக இருக்கிறான்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் அவர் இருக்கிறார் என்பது மட்டும் நல்லா தெளிவா புரியுது. என்னன்னா, அவர் கட்சி ஆரம்பித்த போது என்ன செஞ்சாரு, சொன்னாரு, நாங்க தனித்து களமாடுவோம், அதே நேரத்தில் யாராவது கூட்டணிக்கு வந்தா அவங்களையும் சேர்த்துக் கொள்வோம், தனித்து பெரும்பான்மையோடு நாங்க ஆட்சி அமைத்தாலும் கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் ஆட்சியில பங்கெடுப்போம்லாம் சொன்னாரு. சரியா? இப்ப யாரோடைய போட்டியில தனிச்சு நிக்க போறோங்கிறாரு. இடையில அவர் காங்கிரஸோட பேசினதாக செய்தி, அதிமுகவோடு பேசுனதாக செய்தி, என்டிஏ கூட்டணியோடு பேசுனதாக செய்தி, இதெல்லாம் வந்ததா இல்லையா? அதெல்லாம் நம்ம இதெல்லாம் அவர் மறுக்கணும்னா நான் வைக்கக்கூடிய நம்முடைய
வேந்தர் தொலைக்காட்சியின் மூலமா நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ம், ம், தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளிக்கும் விதமாக சென்னையில ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது? ம், ம். கட்சி தொடங்கி 3 வருஷத்துல அவர் ஏன் இன்னும் பகிரங்கமாக நேரடியாக பத்திரிகையாளர்களை சந்திக்கல? பத்திரிகையாளரை சந்திக்கட்டும், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். அப்ப நம்ம அவருடைய கூற்றை பற்றி ஒரு இறுதி முடிவுக்கு வருவோம். ம், ம், சரிதானே? ம், மற்றபடி நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்ல. மாறாக அவருடைய நிலைப்பாடுகள் தவறானது. ம். அவருடைய நடவடிக்கைகளில் ஒரு நீதியின் அடிப்படையில் துணிச்சலான கருத்துக்களை சொல்லக்கூடிய வலிமையற்றவராக அவர் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. நன்றி நன்றி தமிமுன் அன்சாரி சார், நீங்கள் வந்து இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தில் மிக்க நன்றி. நன்றி.